டோவினோ தாமஸ். இன்று நாம் பார்க்கப் போகும் நடிகர் தனது இயல்பான நடிப்பு, வித்தியாசமான கதை தேர்வு மற்றும் ரசிகர்களிடம் பெற்றிருக்கும் மிகப்பெரிய வரவேற்பால் இந்திய சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கிய டோவினோ தாமஸ் பற்றி. கேரள மாநிலத்தின் இரிஞ்சாலக்குடா பகுதியில் பிறந்த டோவினோ தாமஸ் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞராகவே தனது வாழ்க்கையை தொடங்கினார். பொறியியல் படிப்பை முடித்த பிறகு சில ஆண்டுகள் மென்பொருள் துறையில் பணியாற்றிய அவர் தனது கனவை பின்தொடர்ந்து திரைப்பட உலகில் நுழைய முடிவு செய்தார். ஆரம்ப காலங்களில் பல படங்களில் சிறிய கதாபாத்திரங்களிலும் எதிர்மறை வேடங்களிலும் நடித்த அவர் தனது திறமையால் மெதுவாக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். பின்னர் வெளியான பல வெற்றி படங்கள் அவரை மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக மாற்றின. ஆக்ஷன், காதல், குடும்பம், த்ரில்லர், சூப்பர் ஹீரோ என எந்த வகை கதையாக இருந்தாலும் அதில் தனது முழு அர்ப்பணிப்புடன் நடித்து ரசிகர்களை கவர்ந்துள்ளார். குறிப்பாக மின்னல் முரளி திரைப்படத்தின் மூலம் இந்திய அளவில் பெரும் புகழ் பெற்றார். இந்தியாவில் முழுமையான சூப்பர் ஹீரோ கதையை அழகாக எடுத்துச் சென்ற நடிகர்களில் டோவினோவுக்கும் முக்கிய இடம் உண்டு என்று பலரும் பாராட்டினர். அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசினால், அவர் தனது கல்லூரி கால காதலியான லிடியாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். தனது குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நடிகர்களில் ஒருவராக டோவினோ அறியப்படுகிறார். சமூக வலைதளங்களில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இருக்கும் அழகான தருணங்களை ரசிகர்களுடன் பகிர்ந்து கொள்வது அவரது வழக்கம். திரைப்படங்களில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் குடும்பத்திற்கான நேரத்தை தவறாமல் ஒதுக்குகிறார். தற்போது அவரது திரைப்பட பயணத்தை பார்த்தால் ஏபிசிடி, என்னும் நிண்டே மொய்தீன், குப்பி, குவெமன்ஸ், தல்லுமாலா, டியர் ஃப்ரெண்ட், 2018, அன்வேஷிப்பின் கண்டேதும் உள்ளிட்ட பல படங்களில் தனது வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். வணிக ரீதியாக வெற்றி பெறும் படங்களையும் கதைக்கு முக்கியத்துவம் தரும் படங்களையும் சமநிலையுடன் தேர்வு செய்வது அவரது மிகப்பெரிய பலமாக கருதப்படுகிறது. இப்போது பலருக்கும் தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். திரைப்பட உலகில் நுழைவதற்கு முன்பு அவர் ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். தனது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தும் டோவினோ தினசரி உடற்பயிற்சி மற்றும் கட்டுப்பாடான உணவு முறையை பின்பற்றுகிறார். எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதற்காக உடல் எடையை மாற்றவும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் தயங்காத நடிகர் என்ற பெயர் பெற்றவர். படப்பிடிப்பில் சண்டை காட்சிகளை முடிந்தவரை டூப் இல்லாமல் செய்ய விரும்புகிறார். மேலும் இயற்கை பாதுகாப்பு மற்றும் சமூக நலன் தொடர்பான பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளித்து வருகிறார். ரசிகர்களிடம் மிகவும் எளிமையாக பழகும் குணம் கொண்டவர் என்பதால் அவரை நேரில் சந்தித்த பலரும் அவரது பணிவை பற்றி பெருமையாக கூறியுள்ளனர். அதிக விளம்பரங்கள் இல்லாமல் தனது நடிப்பின் மூலம் மட்டுமே ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த நடிகர்களில் டோவினோ தாமஸ் முக்கியமானவர். மலையாள சினிமாவில் இருந்து இந்திய அளவிலான ரசிகர்களை உருவாக்கிய அவர் தொடர்ந்து புதிய முயற்சிகளை மேற்கொண்டு தனது திரைப்பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகிறார்.